வாழ்க வளமுடன். கடக ராசிக்காரர்களே, பிரபஞ்சம் உங்களை இந்த நொடியில் சற்றே நிறுத்தி அவசரப்படாமல் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தைகள் எதிர்காலத்தை கணிக்க அல்ல, நாளை என்ன நடக்கும் என்று சொல்ல அல்ல, நீங்கள் இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கையை, நீங்கள் உள்ளுக்குள் சுமந்து வந்த உணர்ச்சிகளை, நீங்கள் சொல்லாமல் தாங்கிய பொறுப்புகளை நினைவூட்டுவதற்காகத்தான் 2026 தொடங்கியிருக்கிறது. இது இன்னொரு வருடம் ஆரம்பித்த செய்தி மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை நம்பி வந்த கடக ராசிக்காரர்களே, நீங்கள் கனவுகளை விரும்புகிறவர்கள் அல்ல, நீங்கள் கற்பனையை விரும்புகிறவர்கள் அல்ல, நீங்கள் உணர்ச்சியின் உண்மையை விரும்புகிறவர்கள். வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டாம், வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும், அதுதான் உங்கள் ஆசை. அதனால்தான் இந்த ஒரு கேள்வி உங்கள் மனதுக்குள் பல முறை எழுந்திருக்கும். நான் இவ்வளவு தியாகம் பண்ணியும், இவ்வளவு பொறுப்பு எடுத்தும் என் வாழ்க்கை ஏன் சுலபமா மாறல? இங்கேதான் பிரபஞ்சம் முதல் பெரிய உண்மையை மெதுவாக சொல்லுகிறது. அவர்கள் சொல்வது நடக்காது. நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டும். இந்த வார்த்தை கடினமாக தோன்றலாம், ஆனால் இது தண்டனை இல்லை. இது ஒரு உண்மை, இது ஒரு பொறுப்பு. கடக ராசிக்காரர்களே, பிரபஞ்சம் ஒருபோதும் எதிர்காலத்தை எழுதி கொடுத்து விடாது. அது முன்கூட்டியே உங்களுக்கு எல்லாம் சொல்லிவிடாது. பிரபஞ்சம் கணிப்பு தராது. பிரபஞ்சம் பிரதிபலிப்பு தரும். நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறீர்களோ அதே அளவுக்கு சுமையையும் உங்களிடம் திருப்பி வைக்கும். நீங்கள் எவ்வளவு உணர்ச்சியோடு வாழ்கிறீர்களோ அதே அளவுக்கு உங்களிடம் வரும். நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் காட்டிய அக்கறை, நீங்கள் சொல்லாமல் தாங்கிய வலிகள், நீங்கள் தவிர்த்த உரையாடல்கள், நீங்கள் உங்களை மறந்து செய்த தியாகங்கள், இதையெல்லாம் சேர்த்துதான் உங்களுடைய நாளைய வாழ்க்கை மௌனமாக உருவாகிறது. கடக ராசிக்காரர்களே, இப்போது ஒரு ஆழமான கேள்வி. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்காக நீங்கள் உங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறீர்கள்? உங்கள் ஆசைகளை, உங்கள் ஓய்வை, உங்கள் மன அமைதியை, உங்கள் நேரத்தை இப்போ அவங்களுக்கு தேவையாயிருக்கு என்று சொல்லி எத்தனை தடவை உங்களை மறந்திருக்கிறீர்கள்? அந்த நேரத்துல அவர்கள் உங்களை பாராட்டினார்களா அல்லது அதை இயல்பாக எடுத்துக்கொண்டார்களா? காலம் மாறிய போது, உங்களுக்கு தேவை வந்தபோது அவர்கள் எங்கே இருந்தார்கள்? கடக ராசிக்காரர்களே, நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பீர்கள். பாதி உணர்ச்சி உங்களுக்கு பிடிக்காது. கணக்கு பார்த்து உறவாடும் பழக்கம் உங்களிடம் இல்லை. அதனால்தான் உங்கள் உணர்ச்சி காயப்படும் போது அது லேசாக இருக்காது, அது ஆழமாக உடைக்கும். நீங்கள் யாரையும் காயப்படுத்தவில்லை, ஆனால் பல முறை நீங்கள்தான் காயப்பட்டிருக்கிறீர்கள். சிலர் உங்கள் அக்கறையை உரிமையாக எடுத்துக்கொண்டார்கள். சிலர் உங்கள் மௌனத்தை பலவீனமாக நினைத்தார்கள். சிலர் உங்கள் தியாகத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். அந்த நேரங்களில் நீங்கள் சத்தம் போடவில்லை, குரல் உயர்த்தவில்லை, அமைதியாக இருந்தீர்கள். ஆனால் அந்த அமைதி உங்கள் மனதுக்குள் எத்தனை கேள்விகளை உருவாக்கியது தெரியுமா? நான் இவ்வளவு அக்கறை காட்டியது தவறா? நான் எல்லாருக்காக வாழ்ந்ததால்தான் என் வாழ்க்கை நின்று போச்சா? நான் கொஞ்சம் கடினமா இருந்தா வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்குமா? இந்த கேள்விகள் ஒரே நாளில் வரவில்லை, பல இரவுகளில் மௌனமாக உங்களை சுற்றி வந்திருக்கிறது. இங்கேதான் பிரபஞ்சத்தின் அடுத்த உண்மை. பிரச்சனை கிரகங்களில் இல்லை, பிரச்சனை நேரத்தில் இல்லை, பிரச்சனை இந்த வாழ்க்கை மாதிரியில். அக்கறை, தியாகம், பொறுப்பு, மௌனம், அதற்கு பிறகு சோர்வு, மன அழுத்தம், உறவு தளர்வு, தனிமை, மீண்டும் எல்லாம் புதுசா தொடங்கணும் என்ற நிலை. இந்த சுழற்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது? 2026 ஆண்டு இந்த சுழற்சியை கேள்வி கேட்கும் வருடம். பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் மெதுவாக கேட்கிறது. இன்னும் எல்லாருக்காக வாழப்போகிறையா? இல்லை, உன்னை சேர்த்து கொண்டு
வாழத் தொடங்க போகிறாயா? இந்த வார்த்தைகள், இந்த நொடிகள், இந்த வீடியோ, இவையெல்லாம் சாதாரணமா நடந்தவை இல்லை. கடக ராசிக்காரர்களே, இந்த அளவு நேரம் நீங்கள் இதை கவனமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எவ்வளவு சுமை, எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு சொல்ல முடியாத வலி இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் நன்றாகவே அறிந்திருக்கிறது. இதுதான் தொடக்கம். ஜோதிடத்தை உடைக்கும் தொடக்கம். உங்களை இழக்காமல் வாழ கற்றுக்கொள்ளும் தொடக்கம். உங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்திலே பார்க்க வைக்கும் தொடக்கம். ஏனெனில் 2026 கடக ராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் இனிமேல் பழைய மாதிரியில் பேசவில்லை. உங்கள் வாழ்க்கையை நிதானமாக கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, ஆனால் உங்கள் உணர்ச்சிகள் ஆழமானவை. அந்த ஆழமே உங்கள் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும் சிக்கல்களின் காரணமும் ஆகிறது. நீங்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். மனிதர்களையும் உறவுகளையும் பொறுப்புகளையும் எல்லாவற்றையும் மனதோடு இணைத்தே பார்த்தவர்கள். உங்கள் மனநிலை மற்ற ராசிகளிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. நீங்கள் முடிவு எடுப்பதற்கு முன் அது யாரை பாதிக்கும், யாருக்கு வலி தரும், யாருக்கு பயன் இருக்கும் என்ன யோசிப்பீர்கள். இந்த யோசனை மனிதநேயம் கொண்டது. ஆனால் அதே யோசனை பல நேரங்களில் உங்களை உங்களுக்கே எதிரியாக மாற்றுகிறது. நீங்கள் உங்களுக்காக எடுக்க வேண்டிய முடிவுகளையும் பிறருக்காக தள்ளி வைப்பது உங்கள் இயல்பு. கடக ராசிக்காரர்களே, நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள். சந்தேகம் வைத்து பழகும் பழக்கம் உங்களிடம் இல்லை. ஒருவர் உங்களுக்கு நெருக்கமானவராகிவிட்டால் அவரின் நல்லதும் கெட்டதும் உங்களின் மனதில் பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். அதனால் தான் உறவுகளில் சிறிய மாற்றங்கள் கூட உங்களை அதிகமாக பாதிக்கிறது. மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும் விஷயம் உங்களுக்கு பல நாள்கள் தூங்க விடாத சுமையாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை சுழற்சியை நினைத்து பாருங்கள். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருக்கும். குடும்பம், வேலை, உறவுகள் எல்லாம் ஓரளவு சமநிலையில் இருக்கும். நீங்கள் உழைப்பீர்கள், தியாகம் செய்வீர்கள், யாரும் கேட்காமலே பொறுப்புகளை எடுத்துக் கொள்வீர்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் உங்களை நம்புவார்கள். இவன் இருக்கான், இவங்க பார்த்துக்குவாங்க என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கும். அந்த நிலையில தான் மெதுவாக சோர்வு தொடங்கும். நீங்கள் எல்லாவற்றையும் தனியாக சுமப்பது தெரிய வரும். உங்களுக்கே தேவையான ஓய்வு கிடைக்காது. உங்களுக்கே பேச வேண்டிய வழி பேசப்படாது. ஆனால் நீங்கள் எதையும் வெளியே சொல்ல மாட்டீர்கள். இப்போ சொன்னா அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும் என்று உங்களை தடுத்து நிறுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் வெளியே சிரிப்பீர்கள், ஆனால் உள்ளுக்குள்ள அமைதி இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் நீங்கள் உதவி கேட்க மாட்டீர்கள். காரணம், நீங்கள் உதவி கேட்பதை பலவீனமாக நினைக்கவில்லை, ஆனால் பிறரை சுமையாக்க கூடாது என்று நினைப்பீர்கள். நான் தான் சமாளிக்கணும் என்ற எண்ணம் உங்களை தனிமையில் நிறுத்திவிடும். அந்த தனிமைதான் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும் ஒரு முக்கியமான கட்டம். சில காலம் கழித்து நீங்கள் சோர்வடைவீர்கள். மனசு நிறைய தாங்க முடியாமல் போகும். அப்பொழுது சில உறவுகள் தளரும். சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகுவார்கள். அந்த விலகல் உங்களை மிகவும் பாதிக்கும். ஏனெனில் நீங்கள் அவர்களை விட்டுவிடவில்லை, அவர்கள்தான் உங்களை விட்டுவிட்டார்கள் என்ற உணர்வு வரும். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தொடக்கம். இந்த முறை நான் கொஞ்சம் மாறணும், இந்த முறை எல்லாம் சரியா பண்ணணும் என்ற உறுதி. மீண்டும் பொறுப்புகள், மீண்டும் தியாகம், மீண்டும் அக்கறை. இதுதான் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கும் சுழற்சி. இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கிரகங்களால் மட்டும் உருவானது அல்ல. இது உங்கள் வாழ்க்கை முறை. நீங்கள் எல்லாவற்றையும் மனதோடு எடுத்துக்கொள்வது, எல்லோருக்கும் பொறுப்பு உணர்வை எடுத்துக்கொள்வது, உங்களை பின்புறம் தள்ளி வைப்பது, இந்த மூன்றும் சேர்ந்துதான் இந்த சுழற்சியை உருவாக்குகிறது. பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால், அது உங்களுக்கு சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. அந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதை பார்த்து அதே மாதிரியான பாடங்களை மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்தால் ஒரே மாதிரியான வழிகள் தான் திரும்ப வரும். கடக ராசிக்காரர்களே, உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல மனிதராக இருக்கிறது அல்ல. உங்க பிரச்சனை உங்களை நீங்கள் மறந்து நல்ல மனிதராக இருப்பது. இந்த உண்மையை 2026 மெதுவாக ஆனால் உறுதியாக உங்களுக்கு உணர வைக்கும். இந்த வருடம் உங்களை வெளியிலிருந்து மாற்றாது, ஆனால் உங்களுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பும். நான் எல்லோருக்காக வாழணுமா, அல்லது எனக்கான எல்லையையும் வைத்துக் கொள்ளலாமா? இந்த கேள்விக்கான பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகிறது. இதுதான் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை விளக்கம். இது எதிர்கால கணிப்பு அல்ல. இது நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கே காட்டும் உண்மை. கடக ராசிக்காரர்களே,
உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் விதமே கொஞ்சம் வேறுபட்டது. எல்லாம் சரியாக போகிறது என்று நீங்கள் நினைக்கும் தருணத்தில்தான் திடீரென்று ஒரு சுமை வந்து விழும். குடும்பம் சற்று சமநிலையில் இருக்கும். வேலை ஓரளவு சீராக நடக்கும். உறவுகளும் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்துல தான் வாழ்க்கை உங்களை மெதுவாக சோதிக்க ஆரம்பிக்கும். அந்த சோதனை வெளியில சத்தமாக தெரியாது. பெரிய விபத்து போல வராது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு கனமாக உருவாகும். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பதட்டம். ஏதோ சரியில்லை என்ற உணர்வு. காரணம் தெரியாமல் மனசு கலங்கும். அந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளும் முன்பே பொறுப்புகள் கூட ஆரம்பிக்கும். உதவி கேட்கலாம் என்றால் மனம் ஒப்புக்கொள்ளாது. காரணம், நீங்கள் மற்றவங்களுக்கு சுமையாவதை கூட விரும்பாதவர்கள். நான் தான் சமாளிக்கணும், என்னால முடியும் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த சமாதானம் தான் கடக ராசிக்காரர்களை அதிகமாக சோர்வடைய செய்கிறது. அந்த நேரத்தில் தான் இன்னொரு உண்மை வெளிப்படும். நீங்கள் யாரை நம்பினீர்களோ, யாரிடம் மனம் திறந்தீர்களோ, அவர்கள் மெதுவாக மௌனமாகி விடுவார்கள். அவர்கள் உங்களை ஏமாற்றியதாக கூட தோன்றாது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது. அந்த மௌனம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். கடக ராசிக்காரர்களே, நீங்கள் உதவி செய்யும் போது கணக்கு பார்ப்பவர்கள் அல்ல. ஆனால் கஷ்டம் வரும்போது, நான் யாருக்காக எல்லாம் இவ்வளவு செய்தேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காது. அதனால்தான் அந்த வலி இன்னும் ஆழமாகும். இரவு நேரங்களில் உங்கள் மனம் அதிகமாக வேலை செய்யும். எல்லாம் தூங்கும் நேரத்தில்தான் உங்கள் நினைவுகள் விழித்துக் கொள்ளும். நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப மனதில் ஓடும். நான் ஏதாவது தவறு செய்தேனா? நான் இன்னும் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்க வேண்டுமா? எல்லாருக்காக இவ்வளவு தாங்கியது சரியா என்ற கேள்விகள் தூங்க விடாது. இந்த நேரங்களில் பிரபஞ்சம் மௌனமாக இருக்கும். எந்த பதிலும் வராது. எந்த சைகையும் தெரியாது. அதுதான் கடக ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய சோதனை. காரணம், நீங்கள் பதில்களை உணர்ச்சியோடு தேடுபவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சிக்கு பதில் கிடைக்காது. இந்த மௌனம் தண்டனை அல்ல, அது ஒரு பயிற்சி. பிரபஞ்சம் உங்களை கேள்வி கேட்க வைக்கிறது. நீ எல்லோரையும் காப்பாற்ற முயற்சி செய்தாய். இப்போ உன்னை யார் காப்பாற்றுவார்கள்? இந்த கேள்விக்கு வெளியில இருந்து பதில் வராது. அந்த பதில் உங்களுக்குள் இருந்துதான் வர வேண்டும். கடக ராசிக்காரர்களே, இந்த சோதனை காலத்தில் நீங்கள் ஒரே விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அக்கறை காட்டுவது தவறு அல்ல, ஆனால் உங்களை மறந்து அக்கறை காட்டுவதுதான் பிரச்சனை. இந்த உண்மை மெதுவாக உங்களுக்குள்ள பதிய ஆரம்பிக்கும். சில உறவுகள் இந்த காலத்தில் உடையும். சில தொடர்புகள் குறையும். சிலர் உங்களை புரியாமல் விலகுவார்கள். இது உங்களை தண்டிக்க அல்ல, உங்களை இலகுவாக்க, நீங்கள் சுமந்த தேவையில்லாத பாரங்களை மெதுவாக கழற்றுவதற்காக. இந்த சோதனை காலம் உங்களை பலவீனமாக மாற்றாது. மாறாக உள்ளுக்குள் உறுதியை உருவாக்கும். நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் மனதோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். எதை தாங்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவு உருவாகும். கடக ராசிக்காரர்களே, இந்த கஷ்ட காலம் நீண்ட காலம் இருக்காது. ஆனால் அது உங்களை ஆழமாக மாற்றும். வெளியில உங்கள் வாழ்க்கை பெரிதாக மாறவில்லை போல தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு புதிய மனிதர் உருவாக ஆரம்பிப்பார். அந்த மனிதர் தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நடத்தப் போகிறார். இதுதான் கடக ராசிக்காரர்களுக்கான சோதனை காலத்தின் உண்மை. இது முடிவு அல்ல, இது தயாரிப்பு. அடுத்த கட்டத்திற்கு உங்களை தயார் செய்யும் பிரபஞ்சத்தின் அமைதியான வேலை. 2026 பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி. கடக ராசிக்காரர்களே, 2026 ஆண்டு உங்க வாழ்க்கையில் வெளியில பெரிய சத்தம் போட்டு வரப்போறதில்லை. இது திடீர் பண வரவு, திடீர் உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம் என்று மற்றவங்க பேசுற மாதிரி ஒரு வருடம் அல்ல. ஆனா இந்த வருடம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மெதுவா உருவாக்கும். அந்த மாற்றம் வெளியில உடனே தெரியாது. ஆனால் நீங்கள் தான் அதை முதலே உணர்வீர்கள். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில தான் நடத்தி வந்திருக்கிறீர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் மனசு என்ன சொல்கிறது என்பதை பார்த்து முடிவு எடுத்தவர்கள் நீங்கள். அந்த மனசு பல நேரங்களில் சரியாக வழிகாட்டி இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அதே மனசு உங்களை அதிகமாக சோர்வடைய செய்திருக்கிறது. 2026 ஆண்டு அந்த இடத்துல ஒரு சமநிலையை கொண்டு வருகிறது. இந்த வருடம் உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கிற உண்மை என்னவென்றால், எல்லாவற்றையும் தாங்குவதுதான் அன்பு அல்ல, எல்லோருக்காக சுமப்பதுதான் பொறுப்பு அல்ல, சில நேரங்களில் உங்களை பாதுகாப்பதுதான் மிகப்பெரிய அன்பு. இந்த உண்மை மெதுவாக உங்கள் மனதில் பதிய ஆரம்பிக்கும். கடக ராசிக்காரர்களே, 2026 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும். சில உறவுகள் தானாகவே தளரும். சில பேசுதல்கள் குறையும். சில பழைய பழக்கங்கள் உங்களிடமிருந்து விலகும். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இது இழப்பு அல்ல, இது சீரமைப்பு.
இதுவரை நீங்கள் யாருக்கு எல்லாம் அதிகமாக இடம் கொடுத்தீர்களோ அந்த இடத்தை இனிமேல் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டீர்கள். யார் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் வெறும் பழக்கம் மட்டுமே என்ற தெளிவு வரும். இந்த தெளிவுதான் உங்களை உள்ளுக்குள் வலிமையானவராக மாற்றும். 2026ஆம் ஆண்டு உங்களை கடினமாக மாற்ற வரவில்லை, உங்களை மனமாக மாற்ற வரவில்லை. ஆனால் உங்களை எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய மனிதராக இருந்து உங்களை மதிக்கும் மனிதராக மாற்ற வருகிற ஆண்டு இது. நீங்கள் எல்லோருக்கும் உடனே பதில் சொல்ல மாட்டீர்கள், எல்லாவற்றுக்கும் உடனே ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். சில விஷயங்களில் மௌனம்தான் உங்கள் பதிலாக இருக்கும். இந்த மௌனம் உங்களை தூரமாக்காது, மாறாக உங்களை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் யார், புரியாதவர்கள் யார் என்பதை தெளிவாக காட்டும். இந்த வருடத்திலே நீங்கள் முதன்முறையாக எனக்கு இது சரியில்லை என்று சொல்வதற்கான தைரியத்தை பெறுவீர்கள். அது சண்டையோடு இருக்காது, அது அமைதியோடு இருக்கும். பண விஷயத்துல இந்த வருடம் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். பெரிய திடீர் லாபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பணத்தை பற்றி பார்ப்பது மாறும். உணர்ச்சியால் செலவு செய்வது குறையும். தேவையற்ற பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைத்த தன்மை உருவாகும். கடக ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு கோபத்தை கற்றுக் கொடுப்பதில்லை, தெளிவை கற்றுக் கொடுக்கிறது. முன்பு போல உள்ளுக்குள் வலியை சேர்த்து வைத்து வெடிக்க மாட்டீர்கள். இது எனக்கு தேவையா, இது என் மன அமைதியை பாதிக்குமா என்ற கேள்விகளின் அடிப்படையில் முடிவு எடுப்பீர்கள். வேகம் குறையும், ஆனால் ஆழம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவை திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையை உடைக்காது. நீங்கள் பிடிக்கும் பாதைகள் மெதுவாக இருக்கும், ஆனால் அவை உங்களை சோர்வடைய செய்யாது. இப்போது பிரபஞ்சம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதான். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் முதலில் உங்கள் எல்லைகள் மாற வேண்டும். உங்கள் அன்பு குறைய வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அந்த அன்பு யாருக்கு, எவ்வளவு, எந்த அளவில் என்பதில் தெளிவு வர வேண்டும். 2026ஆம் ஆண்டு உங்களை கட்டாயப்படுத்தாது, உங்களை பயமுறுத்தாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்கும். நான் இப்போ என்னை இழக்காமல் வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற உணர்வு. அந்த உணர்வு தான் இந்த வருடத்தின் உண்மையான பரிசு. வெளியில யாருக்கும் தெரியாமல் உங்கள் உள்ளுக்குள் நடக்கும் இந்த மாற்றம்தான் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல போகிறது. இதுவே 2026இல் கடக ராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி. நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் புறக்கணித்தால். கடக ராசிக்காரர்களே, இப்போது நாம் இந்த முழு பயணத்தின் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். இதுவரை நீங்கள் கேட்ட வார்த்தைகள், உணர்ந்த உண்மைகள், உங்களுக்குள் எழுந்த நினைவுகள் எல்லாம் இப்போது ஒரு இடத்துல வந்து நிற்குது. இந்த பகுதி எதிர்காலத்தை பற்றி கனவு பேசுவதற்காக அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் முன் 2 பாதைகளை வைத்து தேர்வு முழுக்க முழுக்க உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லும் பகுதி. நீங்கள் இதை பின்பற்றினால் மாற்றம் ஒரே நாளில் வெளியில் தெரியாது. பெரிய சத்தம் இருக்காது, யாரும் உடனே கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்குள் மிகவும் ஆழமாக நடக்கும். முதலில் நீங்கள் உணரப்போகும் விஷயம், நான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டியவன் இல்லை என்ற நிம்மதி. இதுவரை நீங்கள் குடும்பம், உறவுகள், மற்றவர்களின் உணர்ச்சிகள், அவர்களின் வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் உங்கள் தோளில் சுமந்திருந்தால் இனிமேல் அந்த சுமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லோருக்கும் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டிய மனிதராக இல்லாமல் உங்களை மதிக்கும் மனிதராக மாற ஆரம்பிப்பீர்கள். இதற்காக நீங்கள் யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. எல்லைகளை வரைய ஆரம்பித்ததும் மரியாதை தானாகவே உருவாகும். முன்பு போல யாராவது உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது இனிமேல் உங்களை உடைக்காது. காரணம், நீங்கள் உங்கள் மதிப்பை வெளியே தேட மாட்டீர்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் மெதுவாக குறையும். அந்த இடத்தில்தான் உண்மையான மரியாதை பிறக்கும். சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகலாம், ஆனால் அதற்கு பதிலாக உங்களை உண்மையாக மதிக்கும் சிலர் மட்டுமே உங்கள் அருகில் நிலைத்திருப்பார்கள். பணம் பற்றி பேசினால் இது திடீர் செல்வம் தரும் பாதை அல்ல, ஆனால் மெதுவாக நிலைத்த பணநிலை உருவாகும். முன்பு போல உணர்ச்சியின் அடிப்படையில் செலவழிப்பது குறையும். எல்லோருக்கும் போதனும் என்ற எண்ணத்திலிருந்து எனக்கும் போதனும் என்ற தெளிவுக்கு நீங்கள் வருவீர்கள். அதனால பணம் மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும். அந்த நிலைத்த தன்மைதான் உங்க மனதிலே ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும். உங்க வாழ்க்கையில் தவறான மனிதர்கள் மெதுவாக வெளியேற ஆரம்பிப்பாங்க. அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லை, சண்டை போட வேண்டியதில்லை, விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் மாறியதும், உங்கள் எல்லைகள் தெளிவானதும், உங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் தாங்களாகவே இடம் விட்டு விலகுவார்கள். அந்த விலகல் வழியாக இருக்காது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே மனதளவில் அவர்களிடமிருந்து விலகி இருப்பீர்கள். மிக முக்கியமாக உங்கள் மன அமைதி அதிகரிக்கும்.
முன்பு போல சிறிய விஷயங்களுக்கும் மனம் கலங்காது. எல்லாவற்றையும் நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் குறையும். எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற சுமை குறையும். அந்த அமைதியிலிருந்து ஒரு புதிய உணர்வு பிறக்கும். இப்போ என் வாழ்க்கை என் கையில் இருக்கு. இந்த உணர்வுதான் கடக ராசிக்காரர்கள் இதுவரை தேடிய உண்மையான வெற்றி. அது பதவி அல்ல, அது பணம் அல்ல, அது பிறர் பாராட்டு அல்ல, அது உங்கள் உள்ளுக்குள் உருவாகும் சமநிலை. அந்த சமநிலை வந்த பிறகு வெளியில் என்ன வந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள் உடைய மாட்டீர்கள். நீங்கள் இதை புறக்கணித்தால் இந்த பாதையும் உங்களுக்கு புதிதல்ல. இது நீங்கள் ஏற்கனவே பலமுறை நடந்த பாதை. அதனால் இந்த பாதை எங்கே முடியும் என்பதும் உங்களுக்கு தெரிந்ததே. மீண்டும் அதே சுழற்சி ஆரம்பிக்கும். நல்ல தொடக்கம், அதிக பொறுப்பு, அதிக அக்கறை, அதிக தியாகம். அதற்கு பிறகு அதே சுமை, அதே ஏமாற்றம், அதே தனிமை. நீங்கள் மீண்டும் அதே மனிதர்களை நம்புவீர்கள். மீண்டும் உங்களை மறந்து அவர்களுக்காக வாழ்வீர்கள். பரவாயில்லை என்று சொல்லி உங்கள் வலிகளை உள்ளுக்குள் அடக்கிக் கொள்வீர்கள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் சுமை அதிகரிக்கும். மீண்டும் அதே இரவு சிந்தனைகள், மீண்டும் தூங்க விடாத நினைவுகள், மீண்டும் அதே கேள்விகள். எல்லாம் எனக்குத்தான் இப்படியா? நான் என்ன தவறு செய்தேன்? என் அக்கறை ஏன் மதிக்கப்படலை? இந்த கேள்விகள் புதியவை அல்ல. நீங்கள் ஏற்கனவே பல முறை கேட்ட கேள்விகள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் அந்த கேள்விகளுக்கு வெளியில் பதில் தேடுவீர்கள். மனிதர்களில், சூழ்நிலையில், நேரத்தில், விதியில். ஆனால் பதில் அங்கே இல்லை. பதில் உங்கள் முடிவுகளில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க மறுத்தால் வாழ்க்கை மீண்டும் அதே பாடத்தை உங்களுக்கே சொல்லும். இந்த பாதையில் நீங்கள் மெதுவாக சோர்வடைவீர்கள். என்னால் இனிமேல் முடியல என்ற உணர்வு வரும். ஆனால் உண்மையில் நீங்கள் சோர்வடைவது வாழ்க்கையால் அல்ல, உங்களை நீங்கள் மாற்ற மறுப்பதால் தான். பிரபஞ்சத்தின் இறுதி செய்தி. கடக ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒருபோதும் தண்டனை கொடுக்கவில்லை. நீங்கள் அனுபவித்த எந்த வலியும் தண்டனை அல்ல, அது பயிற்சி. ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு பாடம், ஒவ்வொரு தனிமையும் ஒரு பயிற்சி, ஒவ்வொரு மௌனமும் ஒரு கேள்வி. பிரபஞ்சம் உங்களை உடைக்க முயற்சிக்கவில்லை, உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை எளிதாக இருந்திருந்தால் நீங்கள் உங்களை மறந்தே மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். வழி வந்ததால் தான் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தீர்கள். சிந்தித்ததால் தான் இப்போது இந்த உண்மைகளை கேட்கும் நிலையில் இருக்கிறீர்கள். இது எல்லாம் சீரற்ற சம்பவங்கள் அல்ல. இது ஒரு பயணம், ஒரு பயிற்சி. பிரபஞ்சம் கடைசியாக கேட்கும் ஒரே கேள்வி இதுதான். நான் உனக்கு பயிற்சி கொடுத்தேன், இப்போ நீ தேர்ச்சி பெற தயாரா? இந்த தேர்வில் தோல்வி இல்லை. மாறினால் முன்னேற்றம், மாறவில்லை என்றால் மீண்டும் அதே பாடம். தேர்வு உங்களிடம்தான். 2026ஆம் ஆண்டு உங்களை கட்டுப்படுத்த வரவில்லை, உங்களுக்கு அதிகாரத்தை திருப்பிக் கொடுக்க வருகிறது. இந்த பயணம் இங்கே முடிவதில்லை. இதுவே உண்மையான ஆரம்பம். ஜோதிடத்தை பொறுத்தவரை பெரும்பாலானோர் ஒரே வார்த்தையை தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பார்கள். இந்த வருடம் அதிர்ஷ்டம் வரும், இந்த காலம் நல்ல காலம், இப்போ கிரக நிலை சரி. இப்படி பல வார்த்தைகள் உங்க காதில் விழுந்திருக்கலாம். ஆனால் கடக ராசிக்காரர்களே, உங்கள் மனதில் ஒரு கேள்வி எப்போதும் இருந்திருக்கும். அதிர்ஷ்டம் என்றால் உண்மையில் என்ன? அது வானத்திலிருந்து திடீரென்று விழும் விஷயமா? அல்லது யாருக்கோ மட்டும் கிடைக்கும் பரிசா? அல்லது சிலருக்கு மட்டும் எழுதப்பட்ட விதியா? இந்த கேள்விகளை எல்லோரும் யோசிப்பதில்லை. ஆனால் கடக ராசிக்காரர்கள் யோசிப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் கண்மூடி நம்புபவர்கள் அல்ல. உணர்ச்சி உள்ளவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் உண்மையை தேடுபவர்கள் நீங்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அதிர்ஷ்டம் என்பது ஒரு மந்திரம் அல்ல. அது ஒரே நாளில் வந்து வாழ்க்கையை மாற்றும் சக்தியும் அல்ல. அதிர்ஷ்டம் என்பது நம்முடைய முயற்சி, கடின உழைப்பு, ஒழுக்கம், தொடர்ச்சி, பொறுப்புணர்வு, இந்த எல்லாவற்றின் சேர்க்கை. வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு தோன்றலாம். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தின் பின்னால் பல ஆண்டுகளின் பொறுமை இருக்கும், பல இரவுகளின் சோர்வு இருக்கும், பல தடவைகளின் தியாகம் இருக்கும், தடவைகளின் மன அமைதி இழப்பு இருக்கும். கடக ராசிக்காரர்களே, நீங்கள் பல நேரங்களில் இப்போ நடக்குமா, இந்த வருடம் மாறுமா, 2026வது வாழ்க்கை சரியாகுமா என்று யோசித்து
அந்த யோசனையிலே நேரத்தை இழந்திருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? நடக்க வேண்டியது நீங்கள் தயாரான பிறகே நடக்கும். பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும், வார்த்தைகளை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முறையையே அது கவனிக்கிறது. அதனால்தான் கண்மூடி எல்லாவற்றையும் நம்பாதீர்கள். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் மறுத்துவிடவும் வேண்டாம். உண்மையை மட்டும் பாருங்கள். உங்கள் தினசரி வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் எப்படி நாள் முடிக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி நாள் தொடங்குகிறீர்கள்? உங்கள் உடல் எப்படி இருக்கிறது? உங்கள் மனம் எவ்வளவு சோர்வாக இருக்கிறது? இதில்தான் அதிர்ஷ்டத்தின் அடித்தளம் இருக்கிறது. கடக ராசிக்காரர்களே, பல நேரங்களில் நீங்கள் மனதளவில் சோர்வாக இருப்பதற்கான காரணம் வெளியில் இல்ல, உங்கள் வாழ்க்கை முறையிலேயே இருக்கிறது. இரவு நேரங்களில் நீண்ட நேரம் கைபேசி, தேவையில்லாத செய்திகள், பிறர் வாழ்க்கையோடு ஒப்பிடல், எதிர்காலத்தை பற்றிய பயம், இவையெல்லாம் உடலை மட்டும் சோர்வடைய செய்யவில்லை, உங்கள் மென்மையான மனதையும் அமைதி இல்லாமல் மாற்றுகிறது. கடக ராசிக்காரர்களே, நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சின்ன பழக்கத்தை மாற்றுங்கள். இரவு 9 முதல் 10 மணிக்குள்ள கைபேசியை ஓரமாக வையுங்க. அந்த நேரத்தை உங்களுக்காக வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் மனத்திற்காக வச்சுக்கொள்ளுங்க. நல்ல தூக்கம் சோம்பேறித்தனம் அல்ல, அது ஒரு சிகிச்சை, ஒரு மறுசீரமைப்பு. நீங்க எவ்வளவு நல்லா தூங்குகிறீங்களோ அவ்வளவு தெளிவா உங்கள் சிந்தனை இருக்கும், அவ்வளவு உறுதியானதாக. அதற்கு பிறகு காலை நேரம், காலை சீக்கிரம் எழுவது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி. காலை நேரத்தில் உலகம் இன்னும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி கடக ராசிக்காரர்களின் உணர்ச்சிவயமான மனத்திற்கு மிகப்பெரிய மருந்து. அந்த நேரத்தில் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்யுங்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை. பிரார்த்தனை என்பது வாழ்க்கைக்கு நன்றி சொல்வது. நன்றி உணர்வு வந்தால் மனதில் குறை குறையும், குறை குறைந்தால் பயம் குறையும், பயம் குறைந்தால் உள்ளுக்குள் வலிமை பிறக்கும். உணவிலும் கவனம் தேவை. ஆரோக்கியமான உணவு உடலுக்காக மட்டுமல்ல, மனதுக்காகவும். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதே உங்கள் சிந்தனையாக மாறுகிறது. அதிகமாக சோர்வூட்டும் உணவு மனதையும் சோர்வடையச் செய்யும். எளிமையான சுத்தமான உணவு மனதை தெளிவாக்கும். இந்த விஷயங்கள் சின்ன விஷயங்கள் போல தோணலாம், ஆனால் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றன. கடக ராசிக்காரர்களே, நீங்கள் இப்படி உங்க வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்துக் கொண்டால் பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உங்கள் பாதையில் கொண்டு வரும். அது மாயமில்லை, அது அதிர்ஷ்டம் இல்லை, அது இயற்கையின் விதி. ஒழுங்கான வாழ்க்கை ஒழுங்கான வாய்ப்புகளை ஈர்க்கும். 2026ஆம் ஆண்டு முடிவில் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உங்கள் மன அமைதி அதிகரிக்கும், உங்கள் சிந்தனை தெளிவாகும், உங்கள் வாழ்க்கை மெதுவாக சரியான பாதையில் செல்வதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த மாற்றம்தான் உண்மையான அதிர்ஷ்டம். பிரபஞ்சம் சொல்வதை கண் மூடி நம்பாதீர்கள். அதே நேரத்தில் காதை மூடி புறக்கணிக்கவும் வேண்டாம். உண்மையை மட்டும் பாருங்கள், செயலுக்கு இறங்குங்கள். இப்போ நடக்குமா என்று யோசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள். நான் இப்போ என்ன செய்கிறேன் என்று உங்களை நீங்களே நேர்மையாக கேளுங்கள். அப்பதான் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். 2026ஆம் ஆண்டு முடிவில் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். அது மெதுவாக இருக்கலாம், ஆனால் நிலைத்ததாக இருக்கும். பிரபஞ்சம் சொல்வதை கேளுங்க, உங்களை நீங்களே நம்புங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்போடு நடத்துங்கள். கடக ராசிக்காரர்களே, இந்த அளவு நேரம் நீங்கள் இதை கவனமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ள எவ்வளவு சுமை, எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு சொல்ல முடியாத வலி இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் தெளிவாகவே அறிந்திருக்கிறது.
வெறும் பொழுதுபோக்குக்காக. யாரும் இவ்வளவு நேரம் இப்படி கவனமாக கேட்க மாட்டார்கள். இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வந்ததற்கு ஒரே காரணம்தான். உங்களுக்குள் மாற்றம் வேண்டும் என்ற ஆழமான ஆசை. கடக ராசிக்காரர்களே, நீங்கள் சிரித்த முகத்துக்கு பின்னால் எவ்வளவு உணர்ச்சிகளை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். வெளியில் அமைதியாக இருப்பவர்கள்தான் உள்ளுக்குள் அதிகமாக போராடுகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தில் ஒரே ஆசையோடு தான் போராடுகிறார்கள். எனக்காக இல்லை என்றாலும் என் குடும்பத்துக்காகவாவது வாழ்க்கை நல்லா மாறணும். நான் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு வரக்கூடாது. இந்த எண்ணம்தான் உங்களை தினமும் எழ வைத்து முன்னே நடத்துகிறது. நீங்கள் சோர்வாக இருந்தாலும், மனம் உடைந்திருந்தாலும், உங்கள் பொறுப்புகளை விட்டுவிட்டு நீங்கள் ஓடவில்லை. அமைதியாக தாங்கிக் கொண்டே நடந்து வந்திருக்கிறீர்கள். அந்த தாங்கும் மனநிலை சில நேரங்களில் உங்களை உள்ளுக்குள் உடைத்திருக்கலாம். ஆனால் அதே மனநிலைதான் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல நிற்கும் அளவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது. கடக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் உண்மையான அக்கறை ஒருபோதும் வீணாகாது. உண்மையான தியாகம் ஒருபோதும் மறக்கப்படாது. நீங்கள் செய்த எல்லாமே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கைக்கு வேறு வடிவத்தில் திரும்பி வரும்.